சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்ன பேரு உங்களுக்கு? சங்கீதா. சங்கீதா. நீங்க? என்னுடைய பேர் சாந்தலட்சுமி. சாந்தலட்சுமி. சங்கீதாவோட யாரு? அம்மா. அம்மா. நீங்கம்மா? சத்யா. இவங்க பெரிய அக்கா, என்னோட கூட பிறந்தவங்க பெரிய அக்கா. எங்கேருந்து வரீங்க? நான் வேளச்சேரியில் இருக்கேங்க மேம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இவங்க வந்து என்னுடைய மக. ம், இவளுக்கு ஏஜ் வந்து இப்போதான் வந்து 22 ஆறுது. சரி. ஸோ 11th படிக்கும்போது ம், எங்கள் வீட்டில் இருந்துட்டு அம்மா வீட்டில் இருந்து என்னை 2 தடவை வந்து ம். என் பொண்ணை வந்து பொண்ணு கேட்டாங்க. யாருக்கு பொண்ணு கேட்டாங்க? என்னுடைய கூட பிறந்த தம்பிக்கு. ஓ, உங்களுக்கு ஒரு குழந்தை தானே? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் என்ன பையன் பண்றாரு? வந்து +1 பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இவங்க +1 பண்ணும்போது தான் ம், பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. ம், ஆக்சுவலாக அந்த டைம்ல என்ன அப்படின்னாக்கா, ம். என்னுடைய தம்பிக்கு வந்து எனக்கு 35 வயசு ஆகும்போது அவனுக்கு 34 வயசு. 1 வயசு டிஃப்ரெண்ட். அப்போ கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம். ஆமா. நான் எனக்கு என்ன மனசு ரொம்ப உறுத்துச்சுன்னா, என் கூட பிறந்த தம்பிக்கு தூக்கி வளர்த்த பொண்ணு கொடுக்க எனக்கு மனசு வரல. நியாயமான விஷயம். அதுக்கப்புறம் சித்தி வந்து பேசினாங்க என்கிட்ட. மாமாவோட அக்கா, மம்மியோட தங்கச்சி, அவங்க வந்து சொன்னாங்க, நீ இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன்னா மாமாவுக்கு வந்து 34 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகலை, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். ஸ்கூல் லீவ் 10 டேஸ் வந்துச்சு, இந்த 10 டேஸ்க்குள்ளே மேரேஜ் பண்ணிவிட்டு நீ லீவ் முடிஞ்சதும் ஸ்கூலுக்கு போய் எப்பவும் போல் நீ எப்பவும் போல் படி. ஒரு 5 இயர்ஸ் நீ படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நீ மாமா கூட திருப்பி வந்து நார்மலாக இரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் தான் சொன்னேன் மம்மிட்ட, எனக்கு பிடிக்கல மம்மி, வேண்டாம், ஸ்கூல் போகும்போது என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதே, எனக்கு ஸ்கூல் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், மம்மிக்கு தெரியும். அது இருந்தும் சரி லீவ் தானம்மா நீ பண்ணிக்கோ. ஏன்னா சித்தி சொன்னாங்க மம்மிட்ட, தம்பியால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாமா ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவனை நீ பண்ணிக்கோ, இன்னும் 10 நாள் நீ பண்ணிட்டு லீவுக்குள்ளே பண்ணிவிட்டு பாப்பா படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் மம்மி, சரி மம்மிக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் சித்தி சொன்னாங்க, நீ பண்ணி வைமா, உன் பொண்ணு நல்லா இருப்பா, கடைசியில் வேற யாருக்கோ கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத விட, ஏன்னா டேடியும் இல்லை, அதனால நீ வேற யாருக்கோ கொடுத்து கஷ்டப்படுறத விட தம்பி கூட நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மம்மி பண்ணி வச்சாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நான் மம்மிட்ட நிறைய நாள் சொல்லி அழுதேன் வேண்டான்னு, பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க பண்ணி வச்சிட்டீங்கம்மா. அப்போ வேற வழி இல்லை. அவங்க சொல்றது எனக்கு நல்லதாகவும் தெரிஞ்சுது, ஆனால் என் மகளுடைய லைஃப்பை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க, மேற்கொண்டு படிக்க வச்சிருவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னமா? மேரேஜ் பண்ண மறுநாளே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. மாமா வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்திருந்தாங்க போல இருக்கு முன்னாடியே. அது எனக்கு தெரியாது. ஆமா, 10 டேஸ்ல நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பிரச்சனை வருது, இந்த மாதிரி மாமா இன்னொரு பொண்ணு கூட இருக்காருன்னு. அப்பதான் எனக்கு தெரியும், மேரேஜ்க்கு முன்னாடி கண்டிப்பா எனக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் தான் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட இருக்கான், நீ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 டேஸ் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்காத மாமா, வேண்டாம், நம்ம 2 பேர் சந்தோஷமா இருக்கலாம், நான் படிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நம்ம 2 பேர் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். மாமா என்ன பண்ணாரு, ஒரு 5 டேஸ்லயே அந்த பொண்ணு கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டாரு. இல்ல சாப்பிட்டு அவங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, மாமா காம்பவுண்ட்ல பக்கத்து வீட்டுல மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போதே மாமா கூட இருந்திருக்காங்க.
அவங்களும் லவ் மேரேஜ் தான். அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு மாமா கூட வந்திருக்காங்க போல So, இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு அவசரப்பட்டிருக்காங்க கல்யாணம். ஏன்னா கல்யாணம் ஆன மாமாக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆன பொண்ணு கூட இருக்கிறது சொன்னா வெளில அசிங்கமாயிடும். அதுக்காக அது உங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியும். தெரியும். தெரிஞ்சு இந்த பொண்ணை சித்திக்கும் கல்யாணம் பண்ணி தெரியும். வச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சாப்டருக்கு நான் போயிருக்க மாட்டேன். என் பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரியுமாமா அந்த விஷயம்? எனக்கு என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டு அவ அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறதுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கு இப்படி ஒரு உறவு இருக்குன்னு? இப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கல்யாணத்தை ஆரம்பிக்கும் போதே எனக்கு வயசு அந்த பொண்ணுக்கு கொடுக்க தெரியாதா, நான் வெளியில ஒரு பொண்ணை கொடுத்தேன்ல, நீ கொடுக்காத, படிக்கிற பொண்ணு படிக்கட்டும், நம்ம நாளைக்கே சித்திர மாட்டோம், இல்ல இன்னைக்கே சித்திர மாட்டோம், இருக்கட்டும் படிக்கட்டும்னு தான் நான் சொன்னேன். அதையும் மிஞ்சி என்ன கேட்கல யாரும், கொடுத்துட்டாங்க. ஆமா. சரிம்மா, அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 10 days கிட்ட மாமா காணோம், வரவே இல்லை. வெளில போனவர் வரல. ஆனா பாட்டி மட்டும் சொன்னாங்க, அந்த பொண்ணு கூட இருக்கா, அதெல்லாம் நீ எதுவும் கேட்காத. விஜய் சித்தியும் சொன்னாங்க, அந்த பொண்ணு கூட தான் இருக்காருமா, வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மாமா வரவே இல்லை. அந்த பொண்ணு வீட்டுல புருஷன் எல்லாம் இல்லையா? இருக்காங்க, அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. குழந்தையோட போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்க. மாமா அந்த பொண்ணு பாப்பா 3 பேரும் போயிட்டாங்க, வரவே இல்லை. ஸ்கூல் லீவும் முடிஞ்சிச்சு, ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நான் செம்மையா கேட்டேன், அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், லீவ் முடிஞ்சிச்சு, நான் போறேன் அப்படின்னாங்க. இனிமே நீ படிக்கலாம் கூடாது, அவ்வளவுதான், கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு ஒரு 10 days கிட்ட வெயிட் பண்ணேன், இல்ல. அப்புறம் இந்த மம்மி சொன்னாங்களே மியூசிக் மாஸ்டர், அவங்க சக்தி, அவங்க வந்து அப்பதான் சொன்னாங்க, மேரேஜுக்கும் வரல, அப்பயும் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணிக்காதம்மா, உன் படிப்பு போயிடும்ட்டு. அதுக்கப்புறம் நான் எங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டேன், நானும் பாட்டியும். அப்ப ஒரு வாட்டி வந்து சொன்னாங்க, உன்னை படிக்க நானும் அழுதேன், படிக்க வைக்கல மம்மி, என்னை ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி எதுவும் சொல்லல, பாட்டி பேச்சு இப்போதைக்கு கேளுமா, நான் திருப்பி மாமா வந்ததுக்கு அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை. அப்புறம் அப்பதான் வந்து சொன்னாங்க, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வாமா, நான் படிக்க வைக்கிறேன். நீங்க அவர் கூட கிளம்பிட்டீங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, நீ வாமா, நான் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன், ஹாஸ்டல்ல இருந்து நீ ஸ்கூல். இப்ப வீட்டுல சொல்லாம கிளம்பிட்டீங்களா? வீட்டுல மம்மி கிட்ட சொல்ல, மம்மி ஆபீஸ் போயிருந்தாங்க, அப்ப போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் அவரோட வைஃப், அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்லல. அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு, வந்து ஹெல்ப் பண்றேன், நாங்க தாம்மா ஹெல்ப் பண்றோம், நாங்க படிக்க வைக்கிறோம் உன்னை, நீ வந்து எப்பவும் போல ஸ்கூல் படி அப்படின்னு தான் சொன்னாங்க. மம்மிட்ட நான் சொல்லி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், இப்ப நீ வந்துரு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டீங்க. வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம கிளம்பிட்டீங்க? சொல்லல. அப்புறம் நான் எதுவும் எடுத்துட்டுலாம் போல, ஸ்கூல் புக்ஸும் என் ட்ரெஸ்ஸும் மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் என் சைக்கிள்ல தான் போனேன். சைக்கிள்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல எப்போ நான் பார்க் பண்ற இடத்துல பார்க் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வீட்டுல இருக்க ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்கு, அதுக்கு தான் வந்தாங்கன்னு எனக்கு ப்ராமிஸா தெரியாது. சக்தி அப்படின்றவங்க இவளுடைய ஜுவல்ஸ் இவ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க. சரிம்மா, எங்க கயத்தி வச்சுட்டு வந்தீங்க உங்க நகையெல்லாம்? பீரோல தான், பீரோல லாக் பண்ணி சாவியை நாங்க எப்பவும் பவுல்ல போடுவோம், அதே பவுல்ல. அது எப்படி அவருக்கு தெரியும்? அவங்க வீட்டுல இருக்கவங்க இல்ல மேம், நான் எதையுமே வந்து ஒளிச்சு மறைச்சு வீட்டுல எதுவுமே இல்ல, ரொம்ப ஃப்ரீயா என்னோட. உங்க வீட்லயே ஸ்டே பண்ணாரா? ஸ்டேலாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வீட்ல வந்து டியூஷன் எடுப்பாங்க, கீபோர்ட் சொல்லி தருவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு சாப்பாடுலாம் எங்க கூட தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, இப்போ வீட்ல வந்து கீ எடுத்து உங்க நகையெல்லாம் எடுத்து ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாமா நான் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் கையில ஜுவல்ஸ் இருக்குன்னு? தெரியாது. சரி, என்ன எந்த இடத்துக்கும் கூட்டு போல, ஸ்ட்ரெயிட்டா நீ வாமா உன்னை ஹாஸ்டல் கூட்டு போறேன்னு சொல்லி தான் கூட்டு போனாங்க. அப்புறமா தான் வீடு எடுத்து வச்சு அங்க கூட்டு போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாது, மம்மிக்கு தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லல. பாட்டிக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாட்டி இந்த மாதிரி நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் பாட்டி, நான் இந்த மாதிரி செய்யறது தப்பு தான் எனக்கு தெரியும், ஆனா என்னை படிக்க வைக்கல, அதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க கூட போனேன். அப்புறமா தான் வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது விண்டோஸ் இல்லை அங்க, வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு நீங்க இருமா, நான் அவங்க செய்ய வேண்டியது செய்யறேன். 15 days ஆயிடுச்சு. 15 days கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இருமா உனக்கு பொறுமையா செய்யறேன், இப்ப எது செஞ்சாலும் அவசரமாயிடும் அப்படின்ட்டு. அப்ப கூட நான் 2-3 வாட்டி வெளில போய் மம்மிக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், பண்ண முடியல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு 1 week ஆயிடுச்சு, நான் சாப்பிடல. அப்புறமா தான் அவங்க செக்ஷுவல் டார்ச்சர் பண்ற மாதிரி, நீ என் கூட இரு அந்த மாதிரிலாம் பழக வந்துட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. அப்பயே கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட வராதிங்க, நான் செத்துருவேன், செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்க மம்மிட்ட நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை ஃபுல்லா வெட்டிக்கிட்டேன். ஃபுல்லா வெட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் பண்றாலே செத்துட்டு போறாலே. அப்ப கூட என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போல.
அவங்களே காட்டன் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணலையா? பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு தேடி தான் கமிஷன் மம்மி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ்காரங்க வந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், இன்ச் பை இன்ச் ஃபோட்டோஸ் காட்டி இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு வீடாக கீழ்கட்டளையில் ஒவ்வொரு வீடாக நானும் சக்தி அப்படின்றவங்களுடைய ஒய்ஃபும் அவங்க ஒரு தெரு போவாங்க, நான் ஒரு தெரு போவேன். ஒவ்வொரு வீடாக கண்டுபிடிச்சி 4 நாள் தேடுனீங்க. பெத்தவங்க வந்து எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா தெரியாத ஒருத்தரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவரை வந்து வீட்டில் ஒருத்தராக பழகி அவருக்கு இவ்வளோ இடம் கொடுத்து எவ்வளோ பெரிய ஒரு சதி திட்டம் பண்ணியிருக்காரு அவர். அந்த புள்ள வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்போ வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம் சொல்லுங்க? எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க? நானே அதாவது ஒவ்வொரு வீடாக போகும்போது நல்ல கொட்டுற மழை அந்த டைமில் அக்டோபர் மாதத்தில் செம மழை. அந்த மழையில் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டி நின்றுச்சு. அவங்க வண்டி நம்பர் வச்சுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராக் பண்ணி நான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எந்த நிலைமையில இருந்தா அவங்க பொண்ணு? சாப்பிடல 3 டேஸா சாப்பிடல. நான் ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து மம்மி ஓபன் பண்ணி பார்த்தாங்க. நான் மம்மி கூட வந்து வேற விதமா அவங்ககிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. கை வெட்டினதுக்கு அப்புறம் பயந்துட்டாங்க. பயந்ததுனால எந்த டச்சும் பண்ணல. அவரை பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சிட்டாங்க. சரி, பிடிச்ச உடனே நானும் சும்மா விடல. அதுக்கப்புறமேல என்ன ஃபர்தரா பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி வந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து வராங்க. அந்த பொண்ணு அதாவது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் கூப்பிட்டு என்னுடைய சின்ன குழந்தைய வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளுடைய லைஃப்ல வந்து இன்னொரு தடவை நீ எதுவுமே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விக்கெட் பண்ண வச்சேன். சரி. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து இருந்துட்டே இருந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சேர்ந்ததுக்கு அப்புறம் மாமா வந்து அவ கூட இல்லாம இல்ல, அவ கூட தான் இருந்தாரு. தினமும் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. காலைல இருந்து நைட் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அவளை பத்தி தான் பேசுவார் மாமா. உங்க கூட சந்தோஷமாவே இருக்கு? இல்ல, ஆரம்பத்துலயும் இல்ல. 1 month கிட்ட போயிடுச்சு. 1 month போனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கணும், ஒன்னாயிரு, அப்போ திருப்பி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மாமா என்ன பண்ணுவாரு, அவ எப்படிலாம் இருக்காளோ அந்த மாதிரி நீ இருந்தா நான் உன் கூட இருக்கேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவ கூடயும் இருக்கணும், உன் கூடயும் இருக்கணும், 2 பேரும் இருக்கணும். எனக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்க முடியல. நானும் சொன்னேன், அழுதேன். மம்மி கிட்ட வந்து அதெல்லாம் அந்த நேரத்துல சொல்ல முடியல. இப்போ உனக்கு குழந்தை இருக்காமா? அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் மாமா வந்து பாட்டி கிட்ட சொல்லி, பாட்டி நைட் எல்லாம் என்ன திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேற. சொல்ல போனா அது ஒரு ரூம் தான், ஒரு ரூம் உள் ரூம், எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. நானும் மாமாவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த 1 மணி 2 மணி இருந்தாலும் இவ இருக்க மாட்டான்னு சொன்னா பாட்டி வந்து என்ன திட்டுவாங்க. நைட்டு எத்தனை மணியா இருந்தாலும் நல்லா கத்தி திட்டுவாங்க, விஜய்ச்சிட்டு வந்து திட்டுவாங்க. நீலாம் ஒரு பொண்ணா, புருஷன் கூட இல்லாம இருக்கிறதுக்கு நீலாம் ஏன் இருக்கிற, செத்துரு. எப்பவுமே இந்த டைலாக் தான், நீ இருக்கிறதே வேஸ்ட், நீ செத்துரு. ஆக்சுவலா அவங்களுக்கு என் வயசுல பசங்க இருக்கு, அவங்கள கட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க படிக்க வச்சுட்டு நான் மட்டும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. போக போக பார்த்தா மாமா அந்த பொண்ணு கூட நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா ஒரு நாள் நைட்டு அங்க போலன்னா, நைட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் என்ன அடிக்க ஆரம்பிச்சாரு மாமா. நீ இந்த மாதிரி இல்லைன்னா நான் அடிப்பேன், உங்க அம்மா கிட்ட வேணா சொல்லிக்கோ, நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் அடிச்சு பிரச்சனை பண்ணி, பாட்டி எல்லாருக்கும் தெரியும், தடுக்கவே மாட்டாங்க. இன்னும் எடுத்து கொடுப்பாங்க. இவ இந்த மாதிரி பண்ணால, தப்பு பண்ணால, இவளை வச்சுட்டு நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பேச்சே வரல. தாய் மாமா கூட பிறந்தவங்களோட பொண்ணு, என்ன நடக்கிறது? எவ்வளோ நாளாச்சுமா நீ குழந்தைய பார்த்து? 1 month ஆகுது. ஏம்மா? தூக்கிட்டு போயிட்டான். ஒரு நிமிஷம், அதுக்கெல்லாம் முன்னாடி குழந்தை பிறந்தது, அது வரைக்கும் அங்கே தானே குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் மாமா வந்து அந்த பொண்ணு கூட தான் இருந்தாங்க. குழந்தை பிறந்தப்போ அப்பதான் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு நாள் நைட்டு குழந்தைய வச்சுட்டு மாமா வச்சுட்டு நாங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கள்ள தூக்கி அடிக்கிறா. மாமா வீட்டுக்கு வரலன்னா என்கிட்ட வந்து சண்டை போடுறா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்டுக்கு வரலன்னா, அவர் என் வீட்டுக்கு வரல, ஏன் வரல, ஏன் அனுப்பல அப்படின்ட்டு நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கலாம். நான் ஒரு வார்த்தை போய் சொல்ல. சரி, எப்படி நீங்க வீட்டுல இருந்து வெளியே வந்தீங்க? வெளில இருந்து வந்ததுன்னா மாமா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாது, அந்த பொண்ணு கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால தூக்க மாட்டிக்கிட்டேன் வீட்டுல.
தூக்கு மாட்டிக்கும் போது அந்த பிரச்சனையில அந்த காம்பவுண்ட்ல இருக்க முடியல இவங்களால. ஏன்னா எல்லாரும் பாத்துட்டாங்க, எல்லாரும் வந்து கேட்டாங்க ஏமா இப்படி பண்ண. ஏன்னா மாமா அந்த பொண்ணு கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் கூட வரல, HIV நார்மல் டெஸ்ட். எவன் கூட படுத்தியோ அவனை கூட்டிட்டு போ, அந்த குழந்தை என் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 3 months நான் போனதுக்கு அப்புறம் 5 months தான் வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க. அதுவும் நம்பிக்கை இல்லாம. அப்ப கூட அந்த குழந்தை என்னது இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி வெறும் இருட்டு வீடு, அந்த வீட்டுல பூட்டி வச்சு எனக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. என் மாமானாச்சும் நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கோன்னு சொல்லி தான் போனாரு. விஜயாச்சிட்டு வந்து வீட்டுல இருக்க அரிசி பருப்பு முதல் கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டை பூட்டிட்டு. குழந்தை அப்ப பிறக்கல, பிரெக்னெண்டா இருந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி 3 நாள் மேடம் சாப்பிடாம டேப்லெட் சாப்பிடாம. பாருங்க இவங்க வந்து ஃபுல்லா பொய் தான், வெளியில ஃபுல்லா நாடகம். என்ன அவ்வளவு சித்திரவதை பண்ணி அவங்க கேக்குறாங்க. கொஞ்சம் நில்லு. மாமா மேல வந்து எனக்கு பாசம் இருக்கு. மாமா மேல இப்பவே எனக்கு பாசம் இருக்கு. மாமாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்ன கூட பிறந்து என்ன வளர்த்தது மாமா தான். ஆனா இவங்க 2 பேரும் மாமாவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொண்ணை வந்து ஆயாக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கும் மாமா கூட வந்து. ஏன்னா மாமா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா, அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறத விட செக்ஷுவல் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா மாமாவை. அதனால எனக்கு இதெல்லாம் கேக்குறது உங்களுக்கு கேவலமா இருக்கு மேடம். நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வீட்டுல, என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க 2 பேருக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் பேத்திக்கு தெரியாம நீ அந்த மாதிரி இருந்துக்கோ. அவளே வந்து என்கிட்ட சொல்லிருக்கா, உங்க பாட்டி தாமா சொன்னாங்க என்ன இருக்க சொல்லி, மாமா எங்க இப்ப வரணும் அப்படின்ட்டு. மாமா நைட்ல கூட என் கூட இருக்க மாட்டாரு. நைட்டு என்ன அடிச்சு சண்டை போட்டு அழுவ வச்சுட்டு அவ வீட்டுல போய் படுத்துட்டு காலைல வருவாங்க. நான் எதுவுமே எங்க மம்மிட்ட இது வரைக்கும் சொல்லல. என்ன மம்மி ஒரு வாட்டி அடிச்சிருக்காங்க, பர்த்டேன்னு கூட பார்க்காம. எனக்கு இது வரைக்கும் மேடம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கட்சி பெற்றுருக்காங்களான்னு கேளுங்க. எனக்கு கடைக்கு கூட்டு போய் என் குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு துணி எடுத்தாங்களான்னு கேளுங்க. கன்சீவா இருக்கும் போது எனக்கு எதுவும் வாங்கி தரல. கல்யாணம் ஆகி இத்தனை 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்தது இல்ல. குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், 3 நாளைக்கு ஒரு வாட்டி கேட்டா பொண்ணு பிறந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடிடுச்சு மாமா. பையன் தான் வேணும், அதுவும் குழந்தை கலரா இருக்குன்னு சொன்னதுனாலதான் மாமாவோட குழந்தைன்னு ஒத்துக்கிட்டாங்க. கருப்பா பிறந்திருந்தா இதுவும் ஒத்துருக்க கூட மாட்டாங்க, எவனுக்கு பிறந்துச்சுன்னு தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க வெளியே வந்து லாஸ்ட் தூக்கு மாட்டினதுக்கு அப்புறம் தெருவெல்லாம் அசிங்கமாயிடுச்சு. அதனால தனி வீடு பார்த்து வச்சாங்க. மம்மியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தா நகையோட வரணும். எப்பவுமே இதான், நீ வீட்டுக்கு வரனா நகையோட வா, மாசம் மாசம் பணம் கொடு. ஏன்னா மம்மி எனக்கு ஜுவல்ஸ் போட்டு மேரேஜ் பண்ணி வைக்கல. ஒரே கம்பல் ஜிமிக்கி போட்டாங்க, கொலுசு போட்டாங்க, ரிங்கு செயின் அதுதான் போட்டாங்க. மம்மியால பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பண்ணாங்க. நான் பொறுமையா மந்த்லி 10,000 கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அதே மாதிரி மம்மி செஞ்சாங்க. மேல் கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப வாழறதுக்காக வந்திருக்கீங்களா இல்ல பிரிஞ்சு போறதுக்காக வந்திருக்கீங்க? அவங்க வந்து எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, வாழணும்னு நினைச்சு இது வரைக்கும் ஒரு 100 வாட்டி கூட்டு போயிருப்பாங்க. நானா சண்டை போட்டு எங்க மம்மிட்டுக்கு போனதே கிடையாது. இவங்களா அடிச்சு போய் உன் பொண்ணு என் கூட இந்த மாதிரி செக்ஷுவல் லைஃப்ல இல்ல, அவ எப்ப இருக்காளோ கூட்டுனுவா அப்படின்னு சொல்லிட்டு போய் மம்மி வீட்டுல விட்டுருவாங்க. எனக்கு எங்க மம்மியோட இது தேவையில்லை, எங்க மம்மி மேலதான் தப்பு. இன்னும் சொல்ல போனா என்ன படிக்க வைக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு. பக்கத்துல இருக்கிறாங்களே எங்க மம்மி என்ன படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. சொந்த அக்கா இது என்ன டார்ச்சர் பண்ணோம். அவங்க அத்தை இங்க பாருங்க, அவங்க ஆயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இவ்வளவு என்ன பத்தி சொல்லிட்டாங்க. யாரு கூட ஓடி போனாங்க அப்பன கூட்டு கேளுங்க. அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க, அது தேவையில்ல. அது இங்க பாருங்க, இதெல்லாம் மேடம் இங்க பாருங்க மேடம், அவங்களுக்கு ஒரு கை சரியில்லைன்னு எல்லாமே ஜாக்கெட் போட்டு என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் வாழ்றதுக்கு தயாரா இருக்கேன் மேடம். சரிமா, இப்ப கடைசியில என்ன நடந்தது? கடைசியில என்னன்னா, இந்த புது வீடு போனப்போ மாமா என்ன திருப்பி பண்ணிட்டாரு. மம்மி எந்த பாத்திரமும் வாங்கி தரல, ஏன்னா வீடு இருக்கிறத சொல்லல, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தனி வீடு போனப்போ பாத்திரம் எல்லாம் இவங்க தான் வாங்கினாங்க. அதுவும் பழைய பாத்திரம் பாட்டி வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போய் சமைச்சோம். 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க, மம்மி கிட்ட பைக் கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல. மம்மியால முடிஞ்சா செய்வாங்க. மாசம் மாசம் 10,000 ரூபாய் குடுக்குறாங்க. அதுல நீ எதனா பண்ணிக்கோ. 10,000 ரூபாய் என்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் அது கூட பாருங்க மேடம், எந்த நகையோ ஜுவல்ஸோ பணமோ எதுவும் எங்க வீட்டுல இல்ல, எல்லாம் அவங்க வீட்டுலதான் இருக்கு. மாமா நகையில இருந்து, ஏன்னா எல்லாமே அவங்கதான். அதுக்கப்புறம் புது வீடு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேளுனாங்க. நான் கேட்கல. நான் பொறுமையா கேக்குறேன் மாமா, நான் பொறுமையா இந்த மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தர சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்க அம்மா வீட்டுல இருந்து எதுவும் வாங்கி தரல, நீ வந்து உங்க அம்மா என்ன பாத்திரம் செய்யறாங்களோ அதை வச்சு இருந்துக்கணும், சாப்பிட்டுக்கோ, சமைச்சுக்கோ, உங்க அம்மா என்ன காசு கொடுத்தாங்களோ அதுலதான் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க தம்பி மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிடாம இருந்தேன். 1 நாள் முடிஞ்சது, 2 நாள் முடிஞ்சது. குழந்தைக்கு மட்டும் அவங்க டிஃபன் வாங்கி வந்து வச்சிருவாங்க, 2 இட்லி.
அதை நான் ஊட்டி விட்டுருவேன். மதியம் சமைப்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ கையில சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு மாமா சொல்லிட்டாரு. அவங்களே சமைப்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. பாத்திரம் மட்டும் நான் தேய்ச்சி வைக்கணும் அந்த வீட்டுல. பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்டாங்க, எங்க வீட்டுல சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் வீட்லயும் சாப்பிடுற அளவுக்கு மம்மி எங்களை வளர்க்கல. யார்கிட்டயும் 10 பைசா மாமா கிட்டே இது வரைக்கும் நான் 30 பைஸ்க்கு மேல வீட்டு செலவுக்கு வாங்கினதே கிடையாது. ப்ரொவிஷன்ல இருந்து எதுக்காக இருந்தாலும் எங்க மம்மி 4 பேருக்கு சோறு போடுவாங்க. இன்னைக்கும் 4 பேருக்கு. நான் ஒருத்தவங்கிட்ட போய் சாப்பாடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிடல. 2 நாள் இருந்தேன். 3ஆவது நாள் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட அக்கா ஒரு 3 ருபீஸ் தாங்க வந்து தரேன்னு சொல்லிட்டு மம்மிக்கு போய் ஃபோன் பண்ணேன். மம்மி மாமா இந்த மாதிரி பண்றாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மம்மி, என்னால பசி தாங்க முடியல. பால் கொடுத்துட்டு இருந்தியா? பால் கொடுத்துட்டு இருந்தேன். பாலும் சத்தான இல்ல, பால் இல்ல எனக்கு. இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன், எங்க வீட்டுல இருக்கவங்கள நான் கூப்பிட்டு கேட்டேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்குது, எனக்கு ஒரு விஷயம் கூட நீங்க சொல்லல. என் பொண்ணு நல்லா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் காட்டினீங்க. அவளுக்கு மனசு என்ன தோணுதோ, அவ என்ன சொல்றாளோ அது பிரகாரம் நான் நடப்பேன் அப்படின்னுட்டு. எனக்கு 1 வாரம் டைம் கொடு, 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து பேசுறேன். இந்த 1 வாரத்துக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, அனைத்து மகளிர் 1000 லைட்ல போயிட்டு என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வாழற பொண்ணுக்கு எடுத்து நான் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கேன்ட்டு ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க. ஸ்டேஷன்ல கூப்பிடும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்து அதாவது நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்போ அது? இப்பதான் இப்ப ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது எனக்கு. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகல? போல. நான் தான் வாழ விருப்பம் இல்ல மாமா கூட. இந்த மாதிரி என்ன டார்ச்சர் அத பண்ணாரு. சொல்லாம நீங்க வேற ஏதோ அதுதான் சொல்லிட்டே sexual life ல இருக்கீங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாரு. அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வெளில வந்துட்டோம். சரி. பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாவை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் 1 மந்த் வீக்லி ஒன்ஸ் மார்னிங் கூட்டு போய் என் தம்பி விடுவான், விட்டுட்டு ஈவினிங் கூட்டு வருவான். இந்த மாதிரி 4 வீக்ஸ் போனோம். கரெக்டா கிறிஸ்மஸ்க்கு 23 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைய வந்து வாங்கிட்டு போனாங்க. திருப்பி கொடுக்கல. அதோட நாங்க இருந்த வீடு, பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க குழந்தை இப்பதான் பாக்குறீங்க? இப்பதான் பாக்குறேன். இந்த ப்ரோக்ராம் மூலியமா தான் குழந்தை எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒண்ணுமே செய்யல மேடம். நான் பண்ணது வாழ்க்கையில ஒரு தப்பு தான். அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுல வேலை செஞ்சதுதான். அம்மா கை கால்ல இருந்து எல்லாமே அமைக்கி விட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க புள்ள மேலயோ அவங்க என் குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் டெய்லி அடிச்சேன், டார்ச்சர் பண்ண, என் குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. நல்ல ஆட்களா இருந்தா, நல்ல ஆயாவா இருந்தா சத்தியம் பண்ண சொல்லுங்க. மனசார நீ நடிக்க சொல்லி கொடுத்துருக்க. உன் பொண்ணு இப்ப நடிக்குது, ஆனா நடிக்கல. நான் நடிக்கல, உண்மையை சொல்றேன். எப்பவுமே சண்டை போடுவாங்க. நான் சத்தியம் பண்ணுவேன், ஆனா நான் உண்மையை சொல்றேன். நான் சொன்னேன், இவங்க வரக்கூடாது, இவங்க ஏத்தி குத்து நீ நடிக்க கூடாது, நீயா வந்து என்ன அடி, என்கிட்ட சண்டை போடுன்னு சொன்னப்போ வீடியோ எடுக்குது மாமா. எங்க அம்மாவையும் தங்கச்சி அக்காவையும் வெளில போக சொன்னல, வெளில போயிட்டு வீடியோ எடுக்குது. பிரெக்னெண்டா இருக்கேன், மண்டையில இடிச்சு தள்ளி விட்டு. யாரு வீடியோ எடுக்கறாங்க? மாமா வீடியோ எடுக்கறாங்க. கேமரா வச்சிருக்காங்க உங்கள மாதிரி. சொல்லுங்க. அப்பத்தமா சொல்லுங்க. குடும்ப சீரழியறதுன்னா இதுதான் தப்பு. ஒண்ணு பண்ணந்தான், ஆனா இவங்க ரெண்டு தப்பு பண்ணிக்கறால. எந்த பண்ணாங்க? இவங்க 2 பேர் கூட ஓடி போனாங்க. நான் பேசுறேன், நான் பேசுறேன். சந்தோஷமா தானே இருக்கா? அவ இல்ல இவ ஓடி போய்க்கிறா 2 பேர் கூட. செகண்ட் மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க. செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு என்ன அத்தாச்சி சொல்ல சொன்னா? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணின்னு 2 பேர் கூட போய்க்கிறா. அந்த சக்தியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க, அது தெரிஞ்சு போச்சு. அவ கரெக்டா சொல்லிட்டா. அப்புறம் ஒரு பூகாட்சி புள்ள கூட பழகி இருந்தாலும் அத சொன்னாலா, அவ பாட்டியா வந்து எங்ககிட்ட சொன்னா. இது எல்லாமே நீங்க போய் விசாரிக்கலாம். ப்ரோகிராம் மூலமா பார்த்தாங்கன்னா வீட்டாண்ட போனோனே ப்ரோகிராம் மூலமா உங்க அவங்க ஆயாவை கூப்பிட்டு கேளு. இந்த ஆயா கூட்டு மம்மி வாங்க பத்தி அவங்க ஆயா வந்திருக்காங்க. இல்ல நான் போய் சொல்றேன். அவங்க சொந்த ஆயா வந்து போய் சொல்றாங்க. கடக்கார அங்கிள் இருக்காங்கல, வெயிட். பாத்தீங்களா மேடம்? கடக்கார அங்கிள்னு கூப்பிட்டேன். அத போயிட்டு அங்கிள்னு கூப்பிடுற மாமாவா அவனுக்கு? அப்ப நீ அவன் கூட படுத்தியான்னு கேட்டாங்க என்ன. அந்த பொண்ணு கிளீனா 5 6 குற்றம் அவ சொல்லிட்டா. இது என்ன பண்ணினாங்க, இது பண்ணாங்க, விவரமா சொல்லிட்டா. எங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னு கேளுங்க. நான் ஒரு பொண்ணோட இருக்கிறேன்னு சொல்லி எங்க அம்மா பொண்ணு கேட்டாங்க, தரமாட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்க வலுக்கட்டாயம்? அது ஒரு குற்றமா? ஒரு நிமிடம், மேடம், ஒரு அமைதி. அவங்க தொடர்பு இருந்தது. இந்த பொண்ணு தொடர்பு இருந்தது. எங்க சொல்லணும் சொல்லி கல்யாணம் பண்ணல இல்லையா? அப்ப யாரு கூட தொடர்பு இருந்தது சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு கூட சரி 2 பேர் கூட சத்தி கூட இருந்துச்சு. ஒரு பூகார பையன் கூட இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க சொல்லி பொண்ணு கேட்டா அவங்க சொல்லாம அவ சொல்லாத என்கிட்ட கொடுத்தா. அப்ப சொல்லாத கொடுத்து 3வது நாள் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். ஓடி போயிட்டால 20 நாள் போயிட்டு கிழக்காட்டில போய் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டா. என் பணத்தை நகையை எடுத்து போச்சு. கொஞ்சம் நில்லுமா, நான் பேசுறேன். 10,000 நகையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நில்லுமா, நான் கொஞ்சம் பேசுறேன். கல்யாணம் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை நான் தொடல, அழுதேன். ஏன்னா நான் அராஜகமா நான் வந்து செய்யலாம். என் அக்கா பொண்ணு இப்படிதான் ஆகலாம், இப்படிதான் பண்ணலாம்.
அப்படின்னு என்னால அராஜகம் பண்ணலாம். நான் அப்படி பண்ணல. அம்மா இவங்க கிட்டயும் சொன்னேன், அந்த பொண்ணை நான் விட மாட்டேன், நான் பாவம் தொட்டுட்டேன், நீங்க வந்து கல்யாணம் பண்ணலாம், நீங்க கண்ணி கல்யாத பையன் நீங்க பண்ணலாம்னு சொல்லி அமுக்கலாம் பண்றீங்க. நாளைக்கு வந்துட்டு அப்புறம் சாந்தாக்கா பொண்ணை கட்டுறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பாவம் அமுச்சு விட்டுறக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரின்னு இவங்க ஒத்துக்குன்னு கல்யாணத்துக்கு இது பண்ணிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒத்துக்குனாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அந்த பொண்ணுகிட்ட நான் அழுகுறேன். எதுக்கு? அம்மா பாவமா அந்த பொண்ணு இது மாதிரிலாம் ஆத்தா இப்போ இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, ஆயாவுக்கு வந்து கை கால்லாம் அமுக்கிச்சு. நான் சரி அந்த பாவத்தை வச்சுதான் நம்ம சரி நமக்கு கல்யாணம் ஆகலையே, 8 வருஷத்துக்கு மேல எனக்கு பொண்ணு தேடிக்கின்னு இருந்தாங்க. சரி நம்ம அக்கா பொண்ணு யாருமே ஒரு வேலை அவரே அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது தானே. அப்போ நான் அதான் மேடம் எனக்கு கல்யாணமே வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? நான் வேணாம்னு சொன்னேன், இவங்களாம் மிரட்டி தானே என்ன கல்யாணம் பண்ண வச்சாங்க. யாரு? ஏன் நீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? அவக்கு இன்னொருத்தன் கூட போய் கல்யாணம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் இருக்கலாம். அதனால தொடர்பு வச்சீங்களா? வரல. நான் சொல்லிட்டேன். அவன் வீட்டுக்காரெல்லாம் அடிச்சு தெருத்திட்டான். தெருத்திட்டால அதனால அடிச்சு வந்து அந்த தெருத்தி பொண்ணு அவளை பாவம் புடிச்சு ஒரு வாரம் உள்ள வச்சிருக்கா. மறுவாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இது பண்ணது. ஆனா யாரு? இவங்க ஹஸ்பண்ட் கூட எல்லாருமே இருக்க எல்லாம் பொண்ணுக்கு மறுவாழ்வு குடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் கூட லவ் மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் கூட இருக்கவங்களுக்கு மறுவாழ்வு தான் அப்ப. அப்ப 3 பொண்டாட்டிக்காரனை ஈத்துட்டு அதுக்கப்புறம் போனீங்க. நான் போல. நீ போய் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் சொல்லுங்க. கொஞ்சம் நான் பேசுறேன். மம்மி மேடம் இவங்க வந்து கதை கட்டுறதா வேலை செய்ய நான் வந்து கல்யாணம் வேணாம் ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நான் அழுது நான் சொன்னேன், அம்மா அந்த பொண்ணு பாவமா. சரி அது சொன்னீங்க, அவ அத ஏத்துக்கிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னல மாமா நீனு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்க என்கிட்ட சொன்னியா மாமா நீனு? அவங்க ஜாமான் கூட காலி பண்ணி வித்துட்டாங்க. நான் படிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே மாமா? இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சொல்லிட்டாங்க. நான் இப்ப கஷ்டப்பட்டு நிக்கிறேன். உங்க பெரியமா சொல்லிச்சு இல்ல இருக்கிறது என்கிட்ட எந்த சொல்ல இன்க்ளூடிங் மை மதர். எங்க மம்மி கூட என்கிட்ட சொல்ல. நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொன்னே நீங்க சொல்றியே. எனக்கு தெரியாது மாட்டேன். விஷயம் தெரிஞ்சிருந்தா, விஷயம் தெரிஞ்சு எந்த பொண்ணும் ஏன் பொண்ணு தெரியுமா? படிக்க போய் சொல்லி கல்யாணம் கொடுக்குறாங்க. சத்யாக்கா நீ சொல்லுவாக்கா? நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொல்லலையா? நான் தாய் தானே, என் மேல சத்தியம் பண்ணேன். உன்னையும் 10 மாதம் சொன்னா அவளையும் 10 மாதம் என் மேல தள்ளி வலி சத்தியம் பண்ணேன். என் புள்ள தப்பா உன் பொண்ணை கூட நான் போய் கேட்டேன். சரி அம்மா உட்காருங்கம்மா. இங்க பாருங்க அம்மா மேடம், உட்காருங்க. எங்க வீட்டு பொருளை போட்டு தான் எல்லாம் கல்யாணம் பண்ணோம் நாங்க. அவங்க ஒரு பைசா கையை அறுத்துக்கல. அவங்க செய்ய பாபு, தேவை பாபு, மேடம். பாபு, நீங்க சொல்லுங்க. செஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க பாபு. இல்ல அவன் என்ன தப்பா கேக்குறீங்களே. தவறு பண்ணா? அந்த 10 சவரன் நகையும் தூக்கின்னு சக்தின்றவரோட ஓடிடுச்சு. கல்யாணம் 70,000 பணத்தையும் தூக்கி எங்க வீட்டு பணத்தை கல்யாணத்துக்கு 80,000 ரூபாய் காசு வந்து வாய திறக்கல. அந்த காசு சரி, நீங்க அவளுக்கு போட்ட நகை எடுத்துன்னு அவ போயிட்டா. ஆமா, ஆமா. எங்க பணத்தையும் எங்க அந்த- நகையும் எடுத்துன்னு போயிட்டா அவ. சரி அடுத்தது அந்த 80,000 ரூபாய் அந்த இது வந்தது பாத்தீங்களா, மொய் கவரு, அதையும் வந்துட்டு சூதகமா எங்க வீட்டுல நான் விட்டுட்டு போனேன். இதுதான் சொல்லிச்சு, அந்த பொண்ணு தூக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீ போய் அதை எப்படின்னா வீட்டுல விட்டுட்டு வந்துருமாமா, எதனா பண்ணிச்சுன்னா நம்மள்தான் இதாகும்னு சொல்லிச்சு. ஊர்ல போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிச்சு. இதுகிட்ட சொல்லிட்டு போறேன், அம்மா நான் போய் விட்டுட்டு நான் வரேன்னு. விட்டுட்டு வர்றதுக்குள்ள இது உடனே சக்தின்றவரோட எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனதான் நான் வீட்டுல இல்லாமம்மா சக்திவந்தோட நான் வந்துட்டேன். என்னம்மா சொல்றாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் போன். அதுக்கப்புறம் என்ன போ கொஞ்சம் நிலுமா நான் பேசுறேன்ல. அதுக்கப்புறம் நான் போன் நானா பண்ணா வீட்டுல இருந்தேன், இல்ல இவங்க சொல்றாங்க, சொல்லணும்ல. வாங்கிட்ட தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா என் பொண்ணு நீ தான் கூட்டுன்னு போயிருக்கிற சரி ஒரு அப்படின்னு நிமிஷம் சொல்லி இருங்க. அத அவ விவரமா சொன்னா என்கிட்ட. இப்ப நகைய கொண்டு போனா சொன்னீங்களா, இது யாரோட நகைமா? எங்க நான் ஏன் நான் அம்மாவோட சம்பாதிச்ச நகை நகை நீங்க சம்பாதிச்சதுன்னா நீங்க அவளுக்கு போட்டதா? நான் போட்டேன். ஆமா. நம்ம பேத்தி தானே அப்படின்னு நான் போட்டேன். நீங்க அவளுக்கு அது அவ நகை. இவகிட்ட தான் கொடுத்து அவ எங்க நகை. அம்மா போட்டு எங்க வீட்டுல பீரா கிடையாது, இவகிட்ட தான் கொடுத்து வைப்பேன். நீங்க போட்ட நகை. ஆமா, இவ சரி. என்ன சொன்னா சரி அதுக்கப்புறம் பிடிச்சு கூட்டிட்டு அது என்ன ஆச்சுன்னு அவ கிளியரா சொன்னா அது நான் உங்கள்ட்ட விவரமா சொல்றேன். பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இவன் அவ என்னோட மோதிரம் ஈதிரம் எல்லாம் அந்த மொய் கவர் எல்லாம் அந்த காசு வந்தது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. மாமா வந்து வீடு பார்த்து ஸ்கூலாண்டியே நான் படிக்க வைக்கிறதுக்கு வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நீ எல்லா நீ நகையும் எடுத்துட்டு அட்வான்ஸுக்கு எல்லா காசு மாமா நகையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுன்னு சொன்னதும் அம்மா சரி நம்ம பேத்தியாச்சே வா. கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இவகிட்ட சந்தோஷத்துல கொடுத்தெல்லாம் குடுன்னு கேட்டு வாங்கி எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து வச்ச காசு எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து இவங்க கூட இருந்திருக்காங்க. நான் அழுதுகிட்டே இருந்தேன் Correct ஆ இல்லன்னு. என்னை இவ இது ஒரு தூக்க பண்ணாதான் மாத்திரை கொடுத்துட்டா நான் வரதுக்கு தம்பி. 2 நாள் ஆச்சு மேடம். 2 நாள்ல தூக்க மாத்திரை கொடுத்துட்டு சக்தின்றவங்களோட எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு இவங்க யாரு தூக்க மாத்திரை கொடுத்திருக்காங்க? இரு நான் சொல்ல, நான் தானே அவ வீட்டுல இருந்து என் புள்ள என்னை விட்டுட்டு இவளை விட்டுட்டு போயிட்டான். அவ கூட இவ அனுப்பிச்சு விட்டா. நான் போனேன்னா சொன்னேன். இவள விழுப்புரம் மாமா இப்ப இதுல யாரு போய் சொல்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு நீங்க அவங்களோட ஓடி போனீங்க, அந்த நான் வருத்தத்துல நீங்க இருந்தீங்கன்னு இவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு தான் ஆமா, இவ தான் அனுபவிச்சதுன்னு நான் சொல்றீங்க. அனுப்பல மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சக்தியோட தொடர்பு இருந்தது,
அதனால அந்த பொண்ணு கூட அவர் கூட ஓடி போயிட்டா சொல்லலாம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு காரணம் உங்க தொடர்புனால சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பொண்ணுக்கு சக்தியோட தொடர்பு இருந்ததுனாலதான் அவசரப்பட்டு கல்யாணம். இப்ப நீங்க 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசிங்கப்படுத்திக்கிறீங்களே தவிர அந்த உண்மையை நானும் சொல்றேன். இப்ப இவ எதுக்கு தூக்கு போட்டுண்டா? அவ தூக்கி எங்க போட்டுக்கிட்டா, இவன் பொண்டாட்டி கூட்டுக்குறான், கூட்டத்துக்கு கவுத்த போட்டு கீழே உட்காந்து அரைக்குறையா சொல்லாத. இந்த செக்ஷுவல் லைஃப்ல வந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. இத வந்து நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இவங்க கிட்ட தான் சொல்ல. 4 மாசம் எப்ப ஒரு நாள் வீட்டுல இத வந்து இவங்க கேட்டா இது வந்து அவங்க ஆயா சொல்லாங்க, எல்லாமே யாரும் சொல்லி இது கேட்கல. எப்பயுமே இதுதான். அப்ப நீங்க திட்டுனீங்களா, அடிச்சீங்களா? ஒண்ணு இல்ல ரூம்ல போட்டு கதவு போட்டீங்களா? இந்த கதை இந்த ரூம்ல போட்டு போட்ட சத்தியமா இல்ல கொஞ்சம் இந்த கதை நடந்ததே கிடையாது மேடம். ரூம்ல பூட்டது உண்மை மேடம். அது ரூம்ல போட்டு பூட்டல, இவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவ சொல்ல கொஞ்சம் நில்லுமா, அவங்க சொன்னதெல்லாம் அதுக்கு நான் சொல்றேன். ரூம்ல போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல வந்து சின்ன அறை தான், 2 அறை. அதுல வந்து உள் ரூம்ல வந்து பூஜை ரூம், அம்மா அப்பா கொஞ்சம் அம்மா அப்பா நானும் எல்லாமே வெளியில தான் படுத்துக்கலாம். அப்பா அம்மா உள் ரூம்ல படுத்துக்கோங்க, நாங்க 2 பேர் வெளியில் ரூம்ல படுப்போம். நாங்க 3 நாள் பூட்டினா நாங்க எங்க படுத்துருப்போம்? ரோட்ல படுப்போங்களா? இவங்க சொல்லிட்டாங்க 3 நாள் இருந்தோன்னு. நீங்க பண்ணினீங்களா இல்லையா? ஒரு நாள் எங்க அக்கா சொன்னாங்க, லைட் இல்லன்னா என் பொண்ணு வந்து பைக்கு தான் புருஷனை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் மாடியில படுத்துங்க, பீஸ் கேர்ல புடிங்க. அவங்க பேசுறது அதனால நாங்க மாடியில போய் பீஸ் கேர்ல புடின்னு போயிடுச்சு. இவங்க தான் புடுங்கினாங்க. ஏன்னா எதுக்கு பிடிக்கலீங்க? இவங்க சொல்லி இவங்க பேசுனாங்க. நான் ஒரு வார்த்தை விடுவேன், இவ சொன்னதாவே கூட இருக்கட்டும், பெத்த தாயே சொன்னதாவே கூட இருக்கட்டும், அந்த வேலையை செய்யலாமா? எதுக்கு ஃபியூஸ் பிடிச்சு மாமா கூட வந்து பயந்து இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. இவ்வளவு சின்ன என்னப்பா சொல்றீங்க? பயமா இருக்கும். பயம் வந்துருச்சா? போறோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணினது போதும், வாழ்க்கை அழிச்சது போதும், அடிச்சது போதும். இனிமே உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சரிங்க மேம். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். பெரியவங்க தான் காரணம். இதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் வந்து இவங்க தான். நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்றேம்மா. நீங்க முதல்ல ஒரு கதை சொன்னீங்கல்ல, படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சக்தி வெளியே கூட்டிட்டு போனா, நான் அதை நம்பல. அது போய் சுத்தமான போய், புரியுறதா? நீ உங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கு, ஏமாந்து போய் நீ கூட போயிருக்க, அதுதான் உண்மை. அது எனக்கு தெரியும். ஆனா நீ சின்ன பொண்ணு, தப்பு பண்ணிட்ட, மன்னிச்சு அவங்களும் ஏத்துட்டாங்க. 2 சைடும் தப்பு இருக்கு. அதே மாதிரி அவரும் தப்பு பண்ணியிருக்காரு, அதுதான் உண்மை. அது இல்லாம நீங்க வந்து சொன்னது அது கதை. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2 பேரும் ஒத்துழைச்சு போயிருக்கணும். உங்களால அவரோட சந்தோஷமா வாழ முடியல, அதுதான் உண்மை. அவர் சொல்றது மொத்தமா நான் போய் சொல்ல மாட்டேன். அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அவங்க சொல்ல அது உண்மை. அது ஏன் வாழல, அது ஏன்னா உனக்கு இன்னொருத்தர் மேல ஆசை இருந்திருக்கு, அதுதான் விஷயம். புரியுறதா? அது அவங்க பெரியவங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வேற விதமா இருந்திருக்கும். அவங்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, வாயிலேருந்து வார்த்தையை விட்டுடுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அவர் தப்பு பண்ணல நான் சொல்ல, தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பல தப்புக்கு மேல தப்பு பண்ணியிருக்காங்க. உங்க அம்மா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுவும் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நிறைய அநியாயம் உனக்கு நடந்திருக்கு, இல்ல சொல்லல. இப்போ 2 பேரும் இதெல்லாம் மறந்து ஒன்னா வாழறீங்களா? அதுதான் எனக்கு தெரியும். நீங்க யாரும் பேசாதீங்கம்மா. என் பொண்ணுக்கு தாயா இருக்கட்டும், அவ படிக்கலாமா, நான் படிக்க வைக்கிறேன். ஆனா கரஸ்ல தான் நான் படிக்க வைப்பேன். நான் வந்துட்டு ஸ்கூல் தான் போய் படிப்பேன். இது வந்து நடக்காத காரியம். இல்ல பாருமா, போறல உங்க மாமா கூட போறியா? மாமா கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல மேடம். நீ இப்ப என்கிட்ட சொன்னியா எனக்கு மாமா மேல கோவம்? மாமா மேல கோவம் இல்ல, மாமா எனக்கு பிடிக்கும். ஆனா இப்போ 2 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சரிம்மா, கொஞ்ச நாள் கழிச்சு நீ உனக்கு திருப்தியா இருந்தா அவர் கூட போவியா? நான் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் எந்த முடியல. படிக்கிறியா? படிக்கணும். பாப்பாவை என் கூட படிச்சு முடிச்சுட்டு மாமா கூட எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் போறேன், அவ்வளவுதான். கட்டாயப்படுத்தி அனுப்பாதீங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, நானே பேசுறேன். பாபு இத பாருங்க,
அவ படிக்கணும்னு சொல்றா, அவ படிக்கட்டும், குழந்தை அவ கூட இருக்கட்டும். நீங்க அப்பப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். சரி, வேற எங்கயாவது காமன் பிளேஸ்ல போய் காமிக்க இட்டுன்னு வந்து காட்ட மாட்டாங்களே. நாங்க காட்டிருக்கோம், ஒரு வாரம் கூட காட்டாம இல்ல, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வேற ஏதோ ப்ராப்ளம். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த பொண்ணோட ப்ராப்ளமே இல்ல. இது உள்ளுக்குள்ள வேற என்னவோ இருக்கு. அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்ந்துட்டாங்க. இப்ப குழந்தைய பத்தி தான் நம்ம கவலைப்படணும். நான் போக மாட்டேன். இப்ப எனக்கு இதுதான் தெரியும். நீ ரெண்டு மாத்தி மாத்தி பேசுற. ஒரு மாத்தி பேசல மேடம், மாத்தி தான் பேசுவா. இல்லையே என் குழந்தை மாத்தி பேசல மேடம். எனக்கு நான் இப்ப படிச்சு முடிச்சிட்டு எனக்கு பாப்பா வச்சுட்டு நான் படிச்சு முடிச்சிடுறேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாமா கூட இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் போய் இருக்கேன். கட்டாயப்படுத்தி மம்மி எனக்கு சொல்லி தள்ளி கூட்டு வரல. மம்மி வந்து மாமா கூட போன்னு சொல்லி தான் கூட்டு வந்தாங்க. எல்லா பிரச்சனையும் நீ சொல்லுமா, சொல்லிட்டு மாமா கூட நீ போய் இரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் மம்மி வந்து பேசுறேன், நீ வாழ்ந்ததுக்கு அப்புறம் மாமா அந்த ஓகே மாமா கூட போறேன்னு சொன்னீங்க. இல்லன்னு சொல்லும். இல்லன்னா நான் சொல்ல, மாமா எனக்கு பிடிக்கும் தான், இல்லன்னு சொல்ல. அது இந்த 2 வருஷத்துல எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை என்கிட்ட தான் மேடம் இருக்கணும், குழந்தை என்கிட்ட இருக்கணும். நான் படிச்சு முடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது என்ன. இது பண்ணி அனுப்பாதீங்க, விருப்பம் இல்லாம என்ன அனுப்பாதீங்க மேடம். தயவு செஞ்சு எனக்கு விருப்பம் இல்லாம அனுப்பாதீங்க. என்ன விருப்பம் இல்லாம மாமா கூட அனுப்பாதீங்க. கத்துக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். உனக்கு புள்ள செத்தானோ அதுக்காக ஃபீல் பண்ண முடியாது என்னால. அவ என்கிட்ட ஃபைட் பண்ணணும். மம்மி கொஞ்ச நேரம் நிறுத்துறியா, கொஞ்ச நேரம் நிறுத்துறியா, கொஞ்ச நேரம் ஃபைட் பண்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரு நான் தப்பு பண்ணிருக்கேன் மேடம். நான் அக்கா வச்ச நான் பாக்குறேன் மேடம். இவங்க சொல்றாங்களே ஃபைட் பண்ணாங்க, ப்ளீஸ் மேடம். அடிக்கல வீட்ல கூட்டி அடிக்கல, நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அடிக்கல. நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கும் போது இனிமே தான் அடிக்க போறேன் உன்னை. அதுதான் நீ தான் அடிப்பதான். என் பொண்ணு வாழணும்னு சொல்லி வந்திருக்கேன் நானு. நீ அடிப்ப, ஆனா நான் அக்கா வச்ச நான் பாக்குறேன். உன்னை அடிக்கிறதுக்கு 5 செகண்ட் ஆகாது. நீங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் விடு. அக்கா நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் இவ்வளவு துன்பத்துக்கு நான் காரணம். இன்னைக்கு சொல்றீங்களா அந்த பொண்ணை விட்டுடுன்னு விட்டுட்டேன். அந்த பொண்ணோட நான் விட்டுட்டு இந்த பொண்ணை விட்டு நான் ஓடி இருந்தேன்னு நினைச்சுக்க, இவளுக்கு டார்ச்சர் இல்ல. ஆனா நம்ம அக்கா பொண்ணு நம்ம எப்படி விட்டுருது, இதெல்லாம் நினைச்சு நான் இருந்தேன் பாரு. நீங்க சொல்றதுக்கு இருந்தனால வர்றதுதான் இவ்வளவு பிரச்சனை. எனக்கு அந்த மாமா ஒண்ணும் செய்யல, அந்த பொண்ணுக்காக கைய வெட்டிக்கிச்சு குழந்தை பிறந்தப்போ. யாருக்கு நீ பண்ண டார்ச்சர்னால தான் அவன் கையை வெட்டிக்கணும். நான் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ அந்த பொண்ணுக்காக கைய வெட்டிக்கிச்சு. நான் தப்பானவன், நாங்க என் பொண்ணு உனக்கு தகுதியானவள இல்ல. அம்மாவோ எங்க அக்காவோ எனக்கு தேவையில்ல மேடம். ஒரே நிமிஷம், என் பொண்ணு உங்களுக்கு தகுதியானவ கிடையாது. நான் தகுதியானவங்க நான் சொல்லியே. தகுதியானவ கிடையாது. என் பொண்ணு என்கிட்ட இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்க வைக்க தான் போறேன். நான் படிக்க வைக்கிறேன். நான் 2 வருஷமா பண்ணல, இப்ப மட்டும் எப்படி பண்ணுவீங்க? நான் படிக்க வைக்கிறேன் சொல்ல. சொல்லவே இல்ல, மம்மி தான் ஒரே ஒரு வாட்டி சொன்னாங்க, நீங்க ஒத்துக்கல. வைக்க கூடாதுன்னு பேசுறீங்க. நான் வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ வாழ வைக்கிறதுக்கு வரல. உன் பொண்ணு மிரட்டி ஓகே மேடம். நீ வெளியில போய் மம்மி, அந்த பொண்ணு வாழ்ந்தா இல்லன்னு கேட்கட்டும். நான் குழந்தை வந்து உன் கூட இருக்கலனா, என் கூட வாழ்ந்தா நான் இது பண்ணுவேன். அப்படி இல்லனா அப்படி இல்லனா குழந்தை தான் வேணும்னு எல்லாருமே புடிங்கி கொடுப்பாங்க. தாய் கிட்ட தான் இருக்கணும்னு ரூல்ஸ். ஆனா அப்படிதான் இருக்கணும்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிளாக்மெயில் பண்ணாத. நான் பிளாக்மெயில் இல்ல, பிளாக்மெயில் என் குழந்தைக்காக நான் சாவறதுக்கு ரெடி, உன் கூட செக்ஸுவல் இல்லாத நான் வாழ்றதுக்கு ரெடி. இந்த ரெண்டுத்துக்கும் நான் ரெடி. நீங்க சொல்றது ஓகே, வாழ்றதுக்கு தான் மேடம் நான் வந்தேன். அதுவும் ஜி தமிழுக்கு வந்திருக்குது. நான் என் பிறக்கன்றதுனால தான் நாங்க வந்தோம். இல்லனா என் குழந்தை இருந்திருப்பேன். நான் முக்கியம் இல்ல, குழந்தை என்ன அடிக்கும் போது எல்லாமே பண்ணி நீ வாழ மாட்டேன்னு போனதுனாலதான் நான் குழந்தைய தூக்கி. பாபு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு போகாதீங்க. அவ இருந்துக்கட்டும், குழந்தை அவ கூட இருக்கட்டும். அவங்க அப்பா வீட்டுல இருக்கட்டும் மேடம். அவங்க அம்மா வீட்டுல நான் இருக்கிறதுக்கு சம்மதப்பட மாட்டேன். அவளை விடுங்க கொஞ்ச நாள். அவ ரொம்ப நொந்து போயிருக்கா, நீங்களும் ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க, பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா சரியாகும். அந்த குழந்தை அவ கூட இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. நேர்களை நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க, எவ்வளவோ பேசி பார்த்தோம். அந்த அம்மா வந்து அந்த சக்திங்கிறவங்க வீட்டுக்குள்ள விட்டு அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அந்த பையனோட ஓடி போய் ஒரு தப்பு பண்ணியிருக்கா. இவர் இன்னொரு பொண்ணோட, கல்யாணம் ஆன பொண்ணோட தவறு பண்ணி அவர் உட்காந்துருக்காரு. மாமியார் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. கூட ஒரு அக்காக்காரி இருக்காங்க, ஃபியூஸை கைத்து விட்டேன்னு சொல்றாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பேசுறது? எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா ஆளுக்கு ஆளு ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு இன்னும் விவரம் தெரியல. 10 மாசம் இந்த குழந்தை யார்கிட்ட வளர்ந்து யார்கிட்ட நல்லது கெட்டது கத்துண்டு அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்க போறது நினைச்சு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரியவங்க பண்ணுறது தப்புனால
பசங்க வாழ்க்கை எப்படி பாதிக்கிறது பார்த்தீங்களா? நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்